ஓ மை காட், ஜனநாயகத்தோட படத்தோட அடுத்த அப்டேட் விட்டுருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ரொம்ப லேட்டு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. ஆடியோ லான்ச் இந்த படத்துக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதுதான் ரூமரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருக்காங்க. யாராவது டி சீரியஸும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் 2 பேருமே சேர்ந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பசங்களோட சேர்ந்து பார்க்கணும்னு தான் ஆசை. பட் இருந்தாலும் பசங்களுக்கு எக்ஸாம் ஓடிட்டு இருக்கிறதுனால, மிட்டம் டெஸ்ட் அது இதெல்லாம் ஓடிட்டு இருக்கனால எங்கள்கிட்ட சத்தியமே முடியாது டாடி, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டாடி அப்படின்ட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம உங்கள் கூட சேர்ந்து பார்த்து வந்துருமா? போடுப்பா. கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஓ இது என்னது? பழைய லுக் வராது. கத்திரி அது இது அந்த மாதிரி வருதுங்களா? கத்திரி நிறுத்து பாடி இருக்கிறாரு. திருமலை, சிவகாசி, சச்சின், திருப்பூர், எல்லா படத்துலையும் உண்டு. கத்தி, மேன் ஆர்மி மாதிரி இதுக்குள்ள வந்தாலே பயங்கர இதா இருக்கு. மலேசியாலயா ரைட்டு விடு. இங்க கொடுக்க மாட்டேன் இருப்பாங்களோ இல்ல கொடுக்கலையா? என்ன ரீசன் மலேசியால பண்றாரு? சின்ன வயசுல இருந்து அண்ணனை பார்க்கறேன். அண்ணனை யாருக்கு தான் பிடிக்கும்? நீங்க இதுக்கு முன்னாடி புரிய படத்துல ஷூட்டிங் வந்திருக்கீங்க. மலேசியா உங்களுக்கு புதுசு இல்ல. எனக்கு என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா என்னை கொண்டு போறாங்கன்னா அது தளபதி தான். எனக்கு யாருமே இல்ல. என்னோட அண்ணனா உங்களுக்கு நினைக்கிறேன். கடுமை if you can see this but எனக்கு actually என்னோட கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசி படம் ஜனநாயகன் தெரிஞ்சுமே அவ்வளவு கஷ்டமா இருக்கிறதுக்கு அப்புறம் ஒரு படத்துல பார்க்க முடியாது அப்படின்னு எனக்கு யாருமே வந்து நிக்காதப்போ உங்களோட பேச்சு, உங்களோட மோட்டிவேஷன் எனக்காக வந்து நின்றுச்சுன்னா என் லைஃப்ல நான் இவ்வளவு சக்சஸா வந்ததுக்கு காரணமே நீங்க தான். தளபதி வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்துல இருக்க போறோம். அவரு சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்து நம்ம சுவாசிக்க போறோம். தளபதி நினைக்கிறப்போ நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படி மாதிரி இருக்கு எனக்கு. கிரவுட் எவ்வளவு பெரிய கிரவுடா இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த ஸ்டேஜ்ல நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தான் தோணும். கண்ணால பார்த்தா போதும். I just feel like that. நேர்ல போய் அவரோட குட்டி ஸ்டோரி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப அவங்களோட காட்டிட்டு கத்தி படத்துக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. எக்கச்சக்கம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ்ல சொன்னாரு, நான் தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், சத்தியமா நான் துரோகியும். அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. தியாகியும் இல்ல துரோகியும் வேற லெவல்ல. நான் டவுன் பாயிண்ட்ல இருந்தப்ப நான் கேட்குற ஒரு விஷயம் வந்துட்டு அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்ற ஸ்பீச் தான் வந்து நான் கேட்கறது. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும் தலைவர். ஆடியோ லான்ச் கண்டிப்பா நல்லா இருப்பாரு. முத தடவையா எங்க சொந்த நாட்டுல எங்க மண்ணில ஒரு மனுஷன் வந்து பேச போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே என்ன கேட்டா இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டியோ தூரமோ தொடரணும் இல்லையோ பார்த்துட்டா போதும்டா. அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்திருக்கிற என்னுடைய நண்பர்களுடைய மனசு தான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. I love you so much. எங்களை நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அண்ணனை வந்து நான் கண்ணால பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அண்ணனை கண்ணால பார்த்தா போதும். We love you celebrity, we love you so much. Malaysia always welcomes you. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So we always love you now. Welcome to Malaysia. My heart goes to you. Really love you na. We welcome you to Malaysia now. வாங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சுனாமி லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. We are waiting.
சரி ரைட் புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும். The world going to be witness a biggest ever crowd in Malaysia happening for audio launch for a movie for a man. That's for Thalapathy. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருவிக்காக ஐ எம் வெயிட்டிங். உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு ஏன்டா உங்க கிட்ட இந்த வர்ற இந்த ஆடியோ தாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனே, வேற எதுவுமே இல்லை. ஆடியோ கேட்கறதுக்கு ஆடியோ நல்லா இருக்கும். வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். நீங்க போங்க, நாங்க டிவிலேயே பார்க்குறோம், பார்த்து ரசிக்கிறோம். இந்த நேரத்துல மலேசியால இல்லைங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு. பரவாயில்ல, போயிட்டு இங்கே தானே ரிட்டர்ன் வர போறீங்க, பார்த்துக்கலாம். ஆடியோ லான்ச் இல்லைன்னாங்க, ஆனால் அந்த ஆடியோ லான்ச் மலேசியா வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது. மேபி அதான் குருவி படம்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. மலேசியா ஒன்றும் புதுசு இல்லைண்ணே அப்படின்றாங்க. அப்போ எனக்கு நான் நினச்சிட்டு எல்லா படமும் இங்கே தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் மலேசியாலே இவரோட படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இது அடுத்த படமா இல்லை எத்தனாவது படம் தெரியல. மலேசியா மக்களுக்குலாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. மலேசியாவில் வந்து ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் அவரோட தீவிர ரசிகர்கள், பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பக்தர் சொல்லக்கூடாது, ரசிகர்களே சொல்லிடலாம். ஸோ அவங்களாம் பயங்கரமாக ரசிகர்லாம் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தான் கொடுத்து வைக்கல, தமிழ்நாட்டில் பிறந்தப்பட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவரும் தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் நம்ம தான் புண்ணிய பண்ணியிருக்கோம். அவங்க என்னைக்காவது நாள் பார்த்துட்டு போகிறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். ஓகே ஓகே கைஸ், செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ட்ரிபியூட் மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பாடல்கள் ஒரு பாட்டு தான் கேட்டிருக்கோம், அடுத்தது பாட்டெல்லாம் வரப்போகுது, எப்படி இருக்க போகுது தெரியல. பயங்கர ஆர்வமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், படத்தை விட்டுட்டு அரசியல் வராரு அப்படிங்கிற ஒரு பக்கம் மூலம் திரையில் அவரை நம்ம கொண்டாட முடியல அப்படிங்கிற ஒரு வேதனை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு ஜோலியாக அவர் வராதுங்கிறது, அந்த ஜோலிக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சோம்னா ரெண்டுத்துலேயுமே சரியாக ரெண்டு ஒரு பாதைக்கும் போகாமல் நடுப்பறி நிற்க வேண்டியதாங்கிற மாதிரி சினிமாவையும் பார்த்துக்கிட்டு அரசியலையும் பார்த்துட்டா கண்டிப்பாக ரெண்டுத்துலேயுமே நாட்டம் செலுத்த முடியாது. அப்படிங்கிறதுனால தெளிவான ஒரு முடிவெடுத்து தெளிவான ஒரு விஷயத்துக்கு நோக்கி வர்றதுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்குங்கிறது என்னுடைய தாட்டு. நான் படத்திலே நினச்சிட்டு இருப்பேன், அதே நேரத்தில் சைமல்டேனியஸில் நான் இதையும் பண்ணுவேன் அப்படின்னா அது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. சரி, படத்தில் வரும்போது பட ரசிகர்கள்லாம் திரையை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம், அவர் பாடு போட்டும் அந்த அப்படிங்கிற மாதிரி போயிடும். இதை நான் வரவே மாட்டேன், இதுதான் என்னுடைய கடைசி, இதுக்கப்புறம் என்னுடைய தாட்டெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டியதை அந்த பார்வைக்குள்ளே தான் நான் போக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ஒட்டுமொத்த பேரோட தாட்டுமே இப்போ ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். அதுக்கான ரிசல்ட்டு 2026 நமக்கு தெரியதான் போகுது இல்லையா. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கடந்து அப்படியே நம்ம தளபதி வந்துட்டு தான் இருக்கிறாரு. அதுவே பெரிய ஒரு விஷயம். ஓகே காய்ஸ், ரொம்ப பேசிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அடுத்த வீடியோ இப்போ பேசுறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ திரும்ப சந்திச்சிருப்போம். என்னோட எந்த ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாய்.